நான் உங்க நாகராஜ். எம்பிபிஎஸ் படிச்ச ஒரு டாக்டர் ஆவியோட பேசுறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். இதை கேட்டதும் என்னால நம்ப முடியல. அதான் அங்க என்ன நடக்குதுன்னு நேர்ல பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக அங்க போய்கிட்டு இருக்கேன். இறந்தவர்களின் ஆன்மாவோடு பேசும் எம்பிபிஎஸ் டாக்டர். ஒரு மாஸ் டெத், இம்மிடியட்டா அவங்களோட ஆத்மா எல்லாமே என்னோட வீட்டில் இருக்கு. ஒரு நேரடி அனுபவம். அந்த ஆத்மா உங்களோட பேச கம்யூனிகேட் பண்ண ஏதாவது ட்ரை பண்ணுச்சா? என்னால் பேச முடியும், அந்த ஆத்மாவோட பேச முடியும். பட் அது உணர்வு ரீதியா. சயின்ஸும் சடங்கும் எப்பவுமே எதிரெதிராக இருக்கக்கூடியது. காலங்காலமா நம்முடைய முன்னோர்கள் செஞ்சுக்கிட்டு வந்த சடங்கு முறைகளை நாம எந்தவித ஆராய்ச்சிக்கும் உட்படுத்தாம வெறும் மூட நம்பிக்கைன்னு சொல்றோம். அதே சடங்கு முறைகளை கொஞ்சம் நவீனப்படுத்தி சில கருவிகளின் துணையோடு செய்யற செயல்களை இப்ப நாம நம்ப தொடங்கி இருக்கோம். அப்படி ஒரு அமானுஷ்யத்தை அறிவியல் பூர்வமா செய்யற ஒருத்தரை நான் இன்னைக்கு சந்திக்க இருக்கிறேன். கோயம்புத்தூர்ல இருக்கிற வடகோவைங்கிற பகுதிக்கு தான் நான் இப்ப போய்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா இங்க பல புதுவிதமான அனுபவங்களும் அமானுஷ்யமான சம்பவங்களும் நடக்க போகுதுன்னு என்னோட உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. வடகோவையில் இருக்க டாக்டர் கோமதி அவர்களை தான் இன்றைக்கி நம்ம சந்திக்க போகிறோம். அவங்களோட சிறப்பு என்ன அப்படின்னா, ஹிப்னாட்டிசம் மூலமாக நம்மளோட ஆள் மனதுக்கு போய் நம்மளோட பிரச்சனை என்னன்றதை பார்த்து அதை சால்வ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, இறந்து போன ஆத்மாவோட நம்மளை பேச வைப்பாங்க, அதுவும் ஹிப்னாட்டிசம் மூலமாக. எம்பிபிஎஸ் முடித்த கோமதி இதை எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, ஆத்மாவோட எப்படி பேச வைக்க முடியும் அப்படின்றத இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இதுதான் அந்த டாக்டரோட வீடு. இவங்க தான் கோமதி. இவங்கள தான் நான் தேடிக்கிட்டு வந்திருக்கேன். ஒரு டாக்டராக இருந்துக்கிட்டு ஆவியோட பேசுகிறவங்க இவங்க தான். ஆவி கூட பேசுறதுன்னு சொன்னதும் எனக்கு இதுக்கு முன்னால் நம்ம ஷோவில் பார்த்த சரஸ்வதி பாட்டி தான் ஞாபகத்துக்கு வந்தாங்க. ரொம்பவும் பரபரப்பா பலராலும் பேசப்பட்ட நிகழ்ச்சி அது. சரஸ்வதி பாட்டி மாதிரி எல்லா ஊர்லயும் ஆவி கூட பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனா மத்த எல்லாரையும் விட இவங்க ஒரு இடத்துல வித்தியாசப்படுறாங்க. அது என்னன்னா, இவங்க எம்பிபிஎஸ் படிச்ச ஒரு டாக்டர். இதுதான் எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்துச்சு. கிட்டத்தட்ட 17 வருஷம் ஜெனரல் டாக்டரா இருக்காங்க. இப்படி இருந்தவங்க ஒரு கட்டத்துல தன்னிடம் நோயோட வர்றவங்களை தீவிரமா ஆராய்ஞ்சிருக்காங்க. இப்படி வர்றவங்களோட ஆழ் மனசுக்குள்ள போய் அவங்களுடைய மனசை ஆராய்வதற்கு டாக்டர் கோமதி யூஸ் பண்ற வழிதான் ஹிப்னாட்டிசம். இதன் மூலமா இறந்து போனவங்களின் ஆவியோட பேச முடியும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க டாக்டர் கோமதி. நீங்கள் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு எப்படி இந்த ஹிப்னாட்டிசம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கற்றுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு அந்த தாட் எப்படி வந்தது? உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அனுபவம் ஏற்பட்டதா? எனக்கு என்னுடைய லைஃப்பில் 2 பிரதர்ஸ் இருந்தாங்க, யங்கர் பிரதர்ஸ். அந்த 2 பிரதரும் அவங்க 16 வயசில் இறந்துட்டாங்க. ஸோ இந்த இறந்ததுனால எங்களுடைய குடும்பம் நிறைய பாதிக்கப்பட்டது மனநிலையில். ஸோ இதுக்காகத்தான் அந்த ஹிப்னோதெரப்பியில் என்னை டிரான்ஸில் கொண்டு போனப்போ என்னுடைய தம்பிகளை நான் அங்கே பார்த்தேன். அவங்களுடைய அந்த ஆதங்கம், அது ஒரு பூர்ணமடையாத ஒரு சாவு, வாழ்வுடைய எல்லை, பாட்டி, தற்கொலை, இத்தனையும் சேர்ந்து நம்ம இந்த ஃபேமிலியில் என்ன பாடுபடுத்திட்டு இருக்கிறதுங்கிறது நான் அங்கே கண் கூட பார்த்து அதுக்கெல்லாம் உண்டான ஹீலிங் முறையெல்லாம் பண்ணி அவங்களுக்கு அந்த மோட்சம், அந்த சாந்தி கொடுத்த நிம்மதியை நான் அது நடந்த அடுத்த நிமிஷத்திலிருந்து ரசித்தேன். மனிதனுக்கு கொடுக்க முடியாத ஒரு சாந்தியை இந்த துறையில் கொடுக்க முடியும்னா நாம் ஏன் இதை ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது? இதுக்கு உதாரணம் நானே தான், வேறு யாருமே வேண்டாம். நம்பிக்கை இல்லாமல் நான் அனுபவிக்கலைன்னா இதை நம்பிக்கை பண்ண முடியாது. இதை நான் அனுபவிக்கலைன்னா இவ்வளவு ஒரு ஆணித்தரமாக பேஷண்ட்டுக்கு நான் பண்ண முடியாது. கோமதி டாக்டர் ஆவிகளுடன் பேசுறதுக்கும் இறந்து போன ஆத்மாவை சாந்தி அடைய வைக்க கத்துக்கிட்டதுக்கு காரணம் இவங்களோட வாழ்க்கையில அடுத்தடுத்து நடந்த துயர சம்பவங்கள் தான் காரணமா இருந்திருக்கு. முன் ஜென்மத்துல இவங்களோட குடும்பத்துக்கு ஒரு சாபம் இருந்திருக்கு. இவங்க குடும்பத்துல பிறக்கிற முதல் ஆண் பிள்ளை இறந்து போயிடுங்கிறது தான் அந்த சாபம். இந்த சாபத்துல இருந்து மீண்டு வர்றதுக்கும் துர்மரணம் அடைஞ்சவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைவதற்கும் ஹிப்னாட்டிசம் இவங்களுக்கு நிறையவே கை கொடுத்துருக்கு. தான் பயனடைஞ்சதோட மட்டும் நிறுத்திக்காம இதால மற்றவங்களும் பயனடையணுங்கிற நல்ல எண்ணத்துல தான் ஆவிகளோட பேசுறத தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வராங்க. நான் இவங்க கூட பேசிக்கிட்டு இருந்தப்போ ஆச்சரியமான விஷயங்கள் நிறைய சொன்னாங்க. ஒவ்வொரு மனுஷனுக்கும் 3 விதமான உடல்கள் இருக்கு. நாம கண்ணால பார்க்கக்கூடிய நம்முடைய உடலை தவிர நம்மால பார்க்க முடியாத 2 உடல்கள் இருக்கு.
ஒளி உடல், சக்தி உடல், நாம் பார்க்கக்கூடிய சாதாரண உடல். இந்த 3 உடல்களும் சரியாக இயங்கினாதான் நம்மால் நார்மலாக இருக்க முடியும். இப்போ மனிதனுக்கு ஃபிசிக்கல் பாடி அப்படிங்கிறது நிறைய பேருக்கு 100% இல்லை 200% அவங்க கன்சிடர் பண்ணுறாங்க. அதுக்காகவே வாழ்கிறாங்க, அதையவே பராமரிக்கிறாங்க. ஆனால் அப்படி இல்லாமல் இன்னும் கொஞ்சம் சித்தர்களுடைய ஆராய்ச்சி இல்லை மாற்றுமுறை மருத்துவர்கள் பண்ணுற இது அந்த சிகிச்சை முறைகளெல்லாம் பார்க்கும்போது இன்னும் ஏதோ இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வச்சு கண்ணோட்டம் வச்சு பார்க்கும்போது மனிதனுக்கு எனர்ஜி பாடி அப்படிங்கிற ஒரு சக்தி உடல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பிப்போம். அதுக்கு அடுத்து மைண்டு. இப்போ 3 உடம்புன்னு நம்ம கணக்குக்கு வந்துருச்சு. இதெல்லாம் விட நான் இவங்க கிட்ட இருந்து தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அது ஹிப்னாட்டிசம் மூலமா எப்படி ஆவிங்க கிட்ட பேச முடியும் அப்படிங்கிறது தான். அதனால நான் அதை பற்றியே நிறைய கேள்விகளை கேட்டேன். ஆவியோட எப்படி பேசுவாங்கன்னு எனக்கு விளக்கமாக சொன்னாங்க. அவங்க சொன்னதிலிருந்து என்னால் ஒரு முடிவுக்கு வர முடிஞ்சுது. அதாவது நம்முடைய மனசில் நிறைய எண்ணங்களும் அடுத்தவங்களை பற்றிய நினைவுகளும் இருக்கும். திடீர்னு ஒருத்தர் இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க ஆத்மா, புரியும்படி சொல்லணும்னா அவங்க மனசு, அதுக்கான உடம்பு இல்லாமல் அரூபமாக இந்த உலகத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கும். ஹிப்னாட்டிசம் மூலமாக நாமும் நம்முடைய மனசை இறந்தவர்களின் ஆவிகள் உலாவிக்கிட்டு இருக்கும் இடத்துல இணைச்சு ஆவியாக இருக்கிறவங்களோட பேச முடியும். இதுதான் டாக்டர் கோமதியோட கான்செப்ட். ஹிப்னாட்டிசம் மூலமாக அவங்களுக்குள்ளே போய் எப்படி அது சாத்தியமாகுது? இப்போ ஒரு மனிதனுடைய மனம், எண்ணம், இதில் அந்த மனிதன் மட்டும்தான் ஆக்கிரமிச்சிருக்காங்களா? இப்போ என்னோட மைண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் இருக்கேன், என்னோட மைண்டு அப்படின்றது தான் எனக்கு உங்கள் மைண்ட் தெரியும். இருக்குது, உங்கள் அம்மா அப்பா, பிரதர் சிஸ்டர், ரிலேஷன்ஸ் எல்லாரும் இருக்கிறாங்கல்ல உள்ள மைண்டில் இருக்கு. ஓகே, இருக்காங்க, எண்ணமாக இருக்காங்க. கரெக்டுங்களா? இந்த மைண்டில் நம்ம பேசிக்காக பார்க்க போனோம் அப்படின்னா ஆள் மனசுக்குள்ளே போகிறது மூளையோட அதிர்வுகள் அப்படின்னு ஆல்ஃபா, பீட்டா, தீட்டா, டெல்டா, இந்த 4 கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமாம். பீட்டாங்கிறது இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற லெவல், ஆல்ஃபாங்கிறது தியான நிலை, தீட்டாங்கிறது ப்ரீ ஸ்லீப் கண்டிஷன் ப்ளஸ் ஹிப்னாட்டிக் கண்டிஷன். ஹிப்னாட்டிசம் பண்ணும்போது தீட்டா லெவலில் வரும். டெல்டா அப்படிங்கிறது தூக்கம். இப்போ தீட்டா வரைக்கும் நம்மளுக்கு சுயநினைவு இருக்கும். இப்போ ஹிப்னோதெரப்பி பண்ணும்போது நம்ம அந்த கிளையண்ட்டை தீட்டா லெவல் கொண்டு போகணும். கொண்டு போகும்போது அவர்களுடைய எண்ணங்கள் இந்த ஒரு பர்டிகுலர் கான்ஷியஸ்னஸ், இண்டிவிஜுவல் கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிற என்ன சொல்கிறது, ஒரு தனி மனிதனுடைய உணர்வு நிலை, அதிலிருந்து உலகமே ஒருமித்த ஒரு கான்ஷியஸ் லெவலுக்கு போக முடியும் மனிதன். ஓகே. அந்த லெவலில் போகும்போது இதை ஸ்பிரிச்சுவல் கான்ஷியஸ்னஸ்னு சொல்லிக்கலாம். அங்கே இருக்கும்போது இன்னொரு மனிதன் என்ன நினைக்கிறான், என்ன பேசுகிறான் அப்படிங்கிறதெல்லாம் நான் ஒரு மனிதன் உணர முடியும். புரியுதுங்களா? அப்போ இந்த லெவல்ல இருந்து நம்ம இன்னொருத்தருடைய எண்ணங்களோட பகிர்ந்துக்க முடியும்னு சொல்ல வரேன் நான். விபத்தில் இறந்து போனவங்களை அகால மரணம் அடைஞ்சவங்கன்னு சொல்கிறாங்க. கொலை செய்யப்பட்டு இறந்து போனவங்களை துர்மரணம் அடைஞ்சவங்கன்னு சொல்கிறாங்க. இப்படி திடீர்னு இறக்குறவங்க தங்களோட ஆசைகள் நிறைவேறாமல் பேயாக சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி பேயாக இருக்கிறவங்களோட ஆசைகளை நிறைவேற்றி வச்சு அவங்களோட ஆத்மாவை சாந்திப்படுத்த முடியும். ஆனால் சிலர் அந்த மாதிரி செய்யறதில்ல. அதே மாதிரி இறந்து போனவங்களுடைய ஆத்மாவை மோட்சத்துக்கு நம்மால் அனுப்ப முடியும்னு டாக்டர் சொன்னதை கேட்டு என்னால் ஆச்சரியப்படாமல் இருக்க முடியலை. அகால மரணத்துலேயும் துர்மரணத்துலேயும் 90% அவங்க சாந்தி அடையிறதில்ல. ஏன்னா அவங்க ரெடியாக இல்லை. இந்த பாடி இருக்குன்னே நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. பாடி போனதே அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அரூபமாக அவங்க உலாவிட்டுருக்கலாம், வாழ்ந்துட்டுருக்கலாம். இப்போ அவங்க ஆக்சிடெண்ட்டில் இறந்துருப்பாங்க. நிறைய பேர் அந்த ஆக்சிடெண்ட் ஆன அந்த அவங்களுடைய காயங்களையும் வலிகளையும் நினைவுச்சுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம கூட பேச மாட்டாங்க, அப்படியே நின்று அழுதுகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான சீன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. எடுத்த உடனே டக்குன்னு நம்ம ஆவி கூட முழுசாக பேச முடியாது. ஹிப்னாட்டிசத்தை புரிஞ்சுக்கிட்டு நிறைய சிட்டிங்க்கு பின்னால் தான் ஆவிகளோட சரளமாக பேச முடியுமா. முதல்ல ஆவி கூட பேசணும்னு சொல்கிறவங்க தங்களை மனசளவில் தயார்படுத்திக்கணும். ஆவி கூட நம்மளால் பேச முடியும்னு முழுசாக நம்பணும். அடுத்ததாக அவங்களுக்கு ஹிப்னாட்டிசம் மூலமாக பொது உணர்வு நிலைக்கு போக பயிற்சி கொடுக்குறாங்க. ரொம்ப ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறவங்க அது ஒரு உணர்வாக தான், நிற்கிற மாதிரி இருக்குது, பார்க்குற மாதிரி இருக்குது, சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு உணர்வாக தான் கொண்டு வருவாங்க. ஒரு 2வது 3வது சிட்டிங் வரும்போது அவங்களுக்கு அது ஒரு ஃபோட்டோ மாதிரி ஃப்ளாஷ் ஆகும். கொஞ்சம் இதில் நல்ல தீவிரமாக அவங்க ஈடுபாடு காமிச்சு ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்கன்னா சினிமா மாதிரி ஓட ஆரம்பிக்கும். அது நான் ஏற்கனவே பிக்கு போதிபாலாவை பார்க்க போயிருந்தேன். அவரும் இதே மாதிரி
ஒரு மீடியம் வழியா தான் என்னை முன்ஜென்மத்துக்கு அழைச்சிட்டு போனாரு. அவர் கூட பேசும்போது சக்தி உடலை பத்தியும் ஒளி உடலை பத்தியும் நிறைய சொல்லியிருந்தாரு. அதெல்லாம் இப்போ இவங்க கிட்ட பேசும்போது என்னோட ஞாபகத்துக்கு வந்துச்சு. ரஷ்யாவில இருந்து வரவழைக்கப்பட்ட ஒரு மிஷினை வச்சு ஒளி உடம்புல என்ன பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிச்சலான்னு டாக்டர் சொன்னாங்க. இதையத்தான் பிக்கு போதிபாலா நம்முடைய ஒளி உடம்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அவருடைய சக்தி மூலமா வெறும் கண்ணால பார்த்து அவரால் கண்டுபிடிச்சிட முடியும்னு சொன்னாரு. இதுல இருந்து நாம ஒரு முடிவுக்கு வர முடியும். பிக்கு போதிபாலாவும் டாக்டர் கோமதியும் ஒரே வேலையைத்தான் செய்யறாங்க. ஆனா வேற வேற கருவிகளையும் சக்திகளையும் கொண்டு இதை நடத்தி காட்டுறாங்க. ஆவிகளோட பேசுறத பத்தி இவ்வளவு நேரமா டாக்டர் சொன்ன அத்தனை விஷயங்களையும் உண்மையானு ஒரு சின்ன டெஸ்ட் வச்சு பார்த்தலான்னு எனக்கு தோணுச்சு. அறிவியல் எப்பவும் பரிசோதனைகளுக்கு தயாராகவே இருக்கும். அதனால டாக்டர் கிட்ட நான் நேரடியா ஒரு ஆவியோட பேசுறத பார்க்கணும்னு கேட்டேன். அவங்களும் அதுக்கு சம்மதிச்சாங்க. முதன்முறையா இப்ப நான் ஆவிகளோட பேசுறத நேரடியா பார்க்க போறேன். உங்களுக்கு கூட நிச்சயமா இது ஒரு புது அனுபவமா தான் இருக்கும். ஏன்னா ஒரு டாக்டர் இப்படி ஆவிகளோட பேசுறத யாருமே இது வரைக்கும் பார்த்துருக்க முடியாது. ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் நமக்காக காத்திருக்குன்னு தான் எனக்கு தோணுது. In a few moments, when I say deep sleep, you will go deep into a very relaxed state. 2, 1, 0, deep sleep. மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. நம்ம மூன்றாவது கண் நிகழ்ச்சியோட ஃபேஸ்புக் பக்கத்தில் உங்கள் உறவினர்கள் அகால மரணம் அடைஞ்சவங்க இல்லை துர்மரணம் அடைஞ்சவங்களோட ஆத்மாவோட நீங்கள் பேசணும்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்க அப்படின்னு ஒரு விளம்பரம் கொடுத்துருந்தோம். எக்கச்சக்கமான பேர் எங்களை தொடர்பு கொண்டாங்க. அதில் கோயம்புத்தூரில் இருக்க ஒரு ஃபேமிலியை நம்ம சூஸ் பண்ணோம். அவங்க பையன் ஆக்சிடெண்ட்டில் இறந்துருக்காரு, அகால மரணம் அடைஞ்சிருக்காரு. அவங்களோட ஆத்மாட்ட அவங்க பேரண்ட்ஸ் பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. இன்றைக்கி டாக்டர் கோமதி அவங்க ஹிப்னாட்டிசம் மூலமாக அவங்களோட ஆத்மாட்ட பேச வைக்க போகிறாங்க. என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. நம்மோட மூன்றாவது கண் நிகழ்ச்சி ஃபேஸ்புக் பேஜில் இறந்தவங்க கிட்ட பேச விரும்புகிறவங்க தொடர்பு கொள்ளவும்னு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தோம். நிறைய பேர் ஆர்வமாக தொடர்பு கொண்டாங்க. அதில் ஜெயலட்சுமியோட கதை ரொம்பவே உருக்கமாக இருந்தது. இவங்க தான் ஜெயலட்சுமி. இவங்க கணவர் கஜேந்திரன். இவங்களோட ஒரே மகன் கிஷோர். 19 வயசு மகனை 4 வருஷத்துக்கு முன்னால ஒரு விபத்துல பறி கொடுத்துட்டாங்க. பையன் இறந்து 4 வருஷம் ஆன பிறகும் அவங்க முகத்துல இன்னமும் அந்த இழப்போட வலி தெரிஞ்சதை பார்க்க முடிஞ்சது. 26th வந்து வீட்டில் தான் இருந்தவன். அவங்க டான்ஸ் மாஸ்டரை கூப்பிடவும் போகணுன்னு போனான். ஸோ ஷூட்டிங் சொல்லிட்டு வீட்டுக்கு வரல. ஃபோன் நான் பண்ணிகிட்டே இருந்தேன். அவன் ஃபோன் அட்டன் பண்ணவே இல்லை. ஒரு 10:40க்கு மேலே அவன் மொபைலில் இருந்து இன்னொருத்தர் பேசினார். அவர் வந்து இந்த மாதிரி உங்கள் பையனுக்கு அடிபட்டிருக்கு, கேஎம்சிஹெச் ஆம்புலன்ஸ் வந்துச்சு, கொண்டு போயிருக்கோம், நீங்கள் வந்து போய் பார்த்துட்டு அவனோட மொபைல் என்கிட்ட தான் இருக்குது, கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்கள் போகிறதுக்குள்ளே அங்கே வந்து ஃபஸ்ட் எய்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க, பம்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி ஹார்ட்டு உயிரோடு எங்களால் பார்க்க முடியலை. இவங்க பையனோட உயிர் பிரியும் கடைசி நேரத்தில் அவங்களால அவனோட பக்கத்தில் இருக்க முடியல. அதனால கடைசியா தன்னோட மகன் என்ன சொல்ல நினைச்சிருப்பானோ அப்படின்னு தன் மகனை பத்தின கவலையில இருந்தாங்க ஜெயலட்சுமி. இப்போ இறந்து போன தன்னோட மகனோட பேச இப்படி ஒரு வழி இருக்குன்னு தெரிஞ்சதும் டாக்டர் கோமதியை சந்திக்க நம்மோட வர சம்மதிச்சாங்க ஜெயலட்சுமி. அப்போ அவன் லாஸ்ட் மொமெண்ட் என்ன நினச்சான், அவன் மைண்டில் என்ன ஓடிட்டு இருந்துச்சு என்ன அப்படின்ற ஒரு ஆதங்கம் வந்து இருந்துக்கிட்டே இருந்தது. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஜெயலட்சுமி தன் மகனோட பேச போறாங்க. இது ஒரு தாயோட உணர்ச்சி போராட்டம். தன்னோட மகன் இறந்து போய் 4 வருஷம் ஆன பிறகு அவனை இப்ப பார்க்க போறாங்க, அவன் கூட பேச போறாங்கன்னு நினைச்சு பார்க்கவே எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கு. அட்லீஸ்ட் அவங்க மனவேதனைகளுக்கு இது ஒரு ஆறுதலா அமைஞ்சா கூட எனக்கு சந்தோஷம்தான். டாக்டர் ஜெயலட்சுமி கிட்ட அவங்கள பத்தியும் அவங்க மகனோட இறப்பு ஏற்படுத்திய தாக்கத்தை பத்தியும் விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ உங்களுக்கு வந்து தேவையானது பையனோட பேசணும்னு வந்திருக்கீங்களா, இல்லை வேற என்ன பண்ணணும் நம்ம ஹிப்னோதெரப்பி மூலம்?
அவன் எப்படி இருக்கான் என்ன பார்க்கணும். பேசலாம். நல்லா இருக்கான்னு தெரிஞ்சா போதும். ஸோ இப்போ அது தெரியும் போது உங்கள் மனசு அமைதியாகுமா? ஆகும். மனசு அமைதி. அவன் நல்லா இருக்கான்னா போதும். அதாவது எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கஷ்டப்படாமல் நல்லா இருக்கான்னா போதும். அவன் ஆன்மா அலமோதாம நிம்மதியாக அவன் இருக்கான் சொர்க்கத்தில் அப்படின்னா அது போதும். அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு விஷயத்தை பற்றி சொன்னாங்க. அதை நான் கேட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டேன். அவங்க மகனுக்கு ஆக்சிடென்ட் நடந்ததும் அவரோட உடல் முழுவதும் பலத்த காயங்கள் ஏற்பட்டிருக்கு. ஒவ்வொரு மாதமும் அவங்க மகன் இறந்த தேதியில அவங்களுக்கு கடுமையான காய்ச்சல், உடல் வலி வருவதா சொன்னாங்க. உடல் முழுக்க காயங்கள் ஏற்பட்டு அவங்க மகன் இறந்து போனதுனால அதே வழியை இவங்களும் உணர்ந்திருக்காங்கன்னு அவங்க சொன்னதை கேட்டு நான் திகில் அடைஞ்சு போயிட்டேன். உடல் அளவில் அது நிறைய டேமேஜ் ஆக்சிடென்ட் ஆனதில் வெளிக்காயம், அதான் பிளட்டு உள்ளேயே கிளாட் ஆயிடுச்சு, வெளியேறல. அங்கங்கே பிளட்டு கிளாட் ஆனதில் அந்த உடல் வேதனை ஸ்டார்டிங்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த நைட்டு எனக்கு உடம்பெல்லாம் வலிச்சு குளிர் காய்ச்சல் வர மாதிரியே இருக்குது. அந்த 27th நைட்டு அந்த அவன் இறந்து அந்த ஒரு மாதத்துலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தான் ரீசன் யோசிப்பேன், ஏன் இந்த மாதிரி திடீர்னு ஏன் இந்த குளிர்ற மாதிரி காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அவன் அவ்வளோ உடல் வலி அப்போ அவன் அனுபவிச்சிருக்கான் இல்லையா? அதை நம்ம ஹீலிங் பண்ணுனா நல்லா இருக்குமா? அவனுக்கு அதை ஆற்றி கொடுத்தா நல்லா இருக்குமா? அது நல்லா இருக்கும். அடுத்ததா ஜெயலட்சுமியோட கணவர் கஜேந்திரனுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. மகன் மேல அதிக அளவு பாசம் வச்சிருந்தது ஜெயலட்சுமி தான். மகனோட மரணத்தினால அதிகமா பாதிக்கப்பட்டதும் அவங்க தான். அதனால மகனோட ஆவி கூட பேசினதுக்கு பின்னால அவங்களுக்கு புதுசா ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு இவருக்கு ஒரு பயம் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இப்போ நீங்கள் கேட்டீங்க இல்லைங்களாங்க சார், இப்போ பையனோட பேச வைக்கிறோம், பேசின பின்ன இவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துருமான்னு கேட்டிங்க இல்லையா? இப்போ பையனு கூட பேசணும்னு இவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு இல்லைங்களா? அந்த ஆசை நிறைவேறும்போது அவங்க நல்லா வாங்களா வீக் ஆவாங்களா? நல்லா தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் வீக் ஆவீங்க, இல்லை நான் பையனை பார்த்தோன்னே ரொம்ப சோகமாயிடுவேன்னா அப்போ நம்ம மாற்று பண்ணணும். அதை தான் சார் கேட்குறாரு, கரெக்டுங்களா? தன் மகன் ஆவியோட பேச ஜெயலட்சுமி தயாரா இருக்காங்கன்னு டாக்டர் சொன்னாங்க. ஒரு ரூம்ல அவங்கள படுக்க வச்சு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அவங்களுடைய ஆழ் மனசுக்குள்ள போக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. In a few moments when I say deep sleep, you will go deep into a very relaxed state. 5 4 3 2 1 0 deep sleep. உங்க மகன் உங்க முன்னாடி நிற்கிறாரு. எப்படி இருக்கார்? முகம் எப்படி இருக்கு? மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. In a few moments when I say deep sleep, you will go deep into a very relaxed state. 5 4 3 2 1 0 deep sleep. அந்த ரூம் முழுக்க ஏதோ ஒரு அமானுஷ்யம் சூழ்ந்திருந்தது. ஒரு ஆவி இப்ப இந்த இடத்துக்குள்ள வரப்போகுது, வந்து பேச போகுது. திடீர்னு யாருமே எதிர்பார்க்காத விதமா அவங்க மகனோட ஆவி அங்க வந்துச்சு. உங்க மகன் உங்க முன்னாடி நிற்கிறாரு. எப்படி இருக்கார்? முகம் எப்படி இருக்கு? என்ன சொல்ல நினைக்கிறாரு? நீங்க பேசின அவர் பதில் சொல்லுவாரு. எப்படி இருக்காரு? எங்க இருக்கேன்னு கேட்குறீங்க. நீங்க கேட்டீங்களா? கேளுங்க. அவர்கிட்ட நீங்கள் என்னெல்லாம் பேசணும்னு நினைக்கிறீங்களோ மனசளவில் பேசுங்க. அவர் அதுக்கு என்ன ரியாக்ஷன் பண்ணுறாருங்கிறது உங்களுக்கு புரியுறது எனக்கு சொல்லுங்கள். என்ன நடக்குதுமா? நல்லா இருக்கேன்னு சொல்கிறானா? ஓகே. என்ன ட்ரெஸ் போட்டிருக்கான்?
டிஷர்ட். ஓகே. ஜெயலட்சுமி தன் மகனோட ஆவிகிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்னால் அதை நம்பவே முடியல. உண்மையிலே இது ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். 4 வருஷமா தன்னோட மகனை இழந்து தவிக்கிற தாய் இப்ப தன் மகனை பார்த்து பேசிட்டு இருக்கிற இந்த உணர்வு பூர்வமான தருணத்தை எப்படி விவரிக்கிறதுன்னு தெரியல. இப்போ உங்கள் பையனை அனுப்பிச்சிடலாமா? அனுப்பிச்சிடலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து அவர் ஒரு ஒயிட் ரோடு போட்டு மேலே ஒயிட் லைட்டுக்குள்ளே போகிறாரு. பாய் சொல்லிடுங்க. அவரும் பாய் சொல்லிட்டு போகிறாரு. சந்தோஷமாக போகிறாரா? நீங்கள் விட தயாராக சந்தோஷமா? ஓகே. ஸோ லெட் ஹிம் மூவ். அவர் மெதுவாக நடந்து போய் மேலே போகிறாரு, ஒயிட் லைட்டுக்குள்ளே போகிறாரு. போயிட்டாராம்மா? ஓகே. பையன் மாதிரி ஒரு ஜைஜாண்டிக் ஃபிகர் தெரிஞ்சிச்சு. சந்தோஷமாக இருந்த மாதிரி தான் ஃபேஸ் தெரிஞ்சிச்சு. அது பட் அந்த கண்ணு மூக்கு வாய்ங்கிறது வந்து உருவமாக தெரியலை, ஒளியாக தெரிஞ்சு. ஆமாம். பட்டு நல்லா என்னன்னாலும் ஹாப்பியாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஒன்றும் டிஸ்டர்பன்ஸ் இல்லை. எப்படி இருக்க என்னன்னு அது ஆன்சர் பண்ணல. நம்ம கேட்டாலும் ஆன்சர் பண்ணல. ஆனால் பேச முடியல. என்ன காரணம்? இதற்கு காரணம் வந்து இப்போ உங்கள் பையன் இறந்து 4 வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஸோ இந்த சமயத்தில் சோல் வந்து அந்த சாந்தி அடையுதுன்னு வைங்க, அதுக்கு ஒரு ஹீலிங் ஸ்டேஜில் இருக்கும். அந்த ஹீலிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்க வந்து ஒரு சாதாரண ஒரு சோல் மாதிரி பேச முடியாது. இப்போ ஒரு இறந்த உடனே ஒருத்தர் கூட பேசுகிறதுக்கும் சில காலம் ஆன பின்ன பேசுகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஹீலிங் ஸ்டேஜில் இவங்க சன்னோட சோல் இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். நீங்கள் ஆனால் பேச ட்ரை பண்ணீங்க? பண்ணினேன். அப்போ அவங்க கிஸ் பண்ண சொன்னபோது நான் போனேன் பக்கத்தில். எனக்கு போயிட்டு திரும்ப வந்த மாதிரி இருந்துச்சு. ஓ, அப்போ பக்கத்தில் நெருங்க விடலை? ஆமாம், போயிட்டு திரும்ப வந்தேன். இப்போ அவர் அப்படியே அந்த ஒளியில் போயிட்டாரா? உணர்வு, ஆமாம், அது நல்லா தெரிஞ்சிச்சு. அது ஒரு பெரிய என்ன சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு உணர்வு நமக்கு அந்த உங்களுக்குள்ள இருந்து போன மாதிரி இருந்ததா? நான் இதாகி போனதும் நல்லா வந்து ஒரு மாதிரி வித்தியாசமான ஃபீலிங் அது தெரிஞ்சிச்சு. இப்போ அவர் அப்படியே அந்த ஒளியில் ட்ராவல் ஆகி போயிட்டாரா? இது வரைக்கும் நடந்ததெல்லாம் வந்து உண்மை நார்மலாக அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சா, இல்லை வேற ஒரு உலகத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி ஏதாவது? இல்லை, அப்படியும் சொல்ல முடியலை. பட் ஃபீலிங் நல்லா இருக்கு. ஃபீலிங் ஒரு ரிலீஃப் இருக்கு. மனசு வந்து சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்கு. பார்த்தோம், பேசணும், அவன் நல்லா தான் இருக்காங்கிற ஒரு நிம்மதி இருக்கு. இன்னைக்கு ஜெயலட்சுமியோட ஃபேமிலி வந்து அவங்க பையனோட ஆத்மாட்ட பேசி ரொம்ப திருப்திகரமாக, ரொம்ப அவங்களுக்குள்ளே இருந்த டிப்ரெஷன்லாம் வெளியே போய் ரொம்ப மகிழ்ச்சியோடு போனாங்கன்னு தான் சொல்லணும். இதே மகிழ்ச்சியோட வேற ஒரு ஸ்டோரியில் உங்களை சந்திக்கிறேன். பாய். கனவில் வந்து வைத்தியம் சொல்லித்தரும் போகர். பொன்னிமலையில் இருக்கக்கூடிய குகையில் வந்து இன்னமும் போகர் முருகனை தரிசிச்சிட்டு இருக்காரு, அங்கே தவம் செய்கிறார் அப்படின்னு சொல்லலாமா? தீர்க்கமாக சொல்லலாங்க சார். சித்தர்கள் உலா வரும் பொன்னிமலைக்கு ஓர் பயணம். உங்களுக்கு என்ன மூலிகை கொடுக்கணுங்கிறது அவர் தான் நமக்கு பக்கத்தில் போனோன்னு இந்த மூலிகை சொன்னார்னா அதை எடுத்து கொடுத்தா சரி. நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற Facebook பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். In a few moments, when I say deep sleep, you will go deep into a very relaxed state. 5, 4,